செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கேயே உட்காந்து அழுதுட்டோம் எல்லாருமே. தியேட்டரே அழுதுட்டு இருந்தது. அக்செப்ட் பண்ண முடியல லாஸ்ட் படம்ன்றதுனால. சூப்பரா இருந்துச்சு. ரோஹிணி தெரிக்க விட்டாங்க. லாஸ்ட் தான் செலிப்ரேஷன். யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எங்களுக்கு எங்க அண்ணன் படம் லாஸ்ட் படம். மாசம் 1000 கோடி தாண்டுது அண்ணன் படம். அடுத்த ஜனநாயகன் 2.0 டைட்டில் கார்டுல ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வரும். தமிழ்நாட்டு தங்கம் எங்க விஜய் என்ன சிங்கம், பேசும் பேச்சில் நியாயம் இருக்குங்க. எங்க விஜய் என்ன நடந்து வந்தா விசில் தெரிக்கோங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் வெயிட் பண்ணி ஒரு வரப்பிரசாதங்க. இந்த மாதிரி படம் இதை பார்த்துடும் கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. ஏன்னா ஒரு கடைசி படம் தெரிக்க ப்ரோ. லாஸ்ட் வெயிட்டிங்க்கு தரமான ஒர்த். வார்த்தையே சொல்ல முடியல. தெரிக்க விட்டாரு. படம் உண்மையிலேயே பிளாஸ்ட்ப்பா, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷம் கலந்த ஒரு எமோஷன். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். சூப்பரா ப்ரோ. படம் செம்ம ப்ரோ. கிளைமேக்ஸ் செம்ம ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ்ட் டைம் ப்ரோ தளபதி இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சென்சார் சர்டிஃபிகேட், டைட்டில் கார்டு ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏங்கிட்டு இருந்தேன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ எடிட் போட்டிருந்தாங்க. சாரோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இருக்கு அதுல மோஸ்ட் ஃபைட் சீன்ஸ்னால தான் கொடுத்துருக்காங்க. பட் பசங்களுக்காகவும் அங்க நிறைய சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பசங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், என்னென்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற சீன்லாம் வந்துச்சு. மேபி பசங்க வந்திருந்தா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஃபைட் சீனால மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கேயே உட்காந்து அழுதுட்டோம் எல்லாருமே. தியேட்டரே அழுதுட்டு இருந்தது. அக்செப்ட் பண்ண முடியல லாஸ்ட் படம்ன்றதுனால. பட் ஃபைன், சிஎம் ஆயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாராங்க அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. மமிதா பைஜோட ஆக்டிங் அந்த ஃபைட் சீன்ல ரொம்ப அவசரமா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல நல்லாவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போயிடுச்சு. இல்ல எதுவுமே இல்ல, வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு. ராவணம் அவன்டா சாங் எக்ஸெப்டே பண்ணல நானு. அவன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. லிரிக்ஸ் எல்லாமே சாருக்கு பொருந்துற மாதிரியே இருந்துச்சு. ஒரு லைனும் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கு. மேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப் சீன்ஸ் மாதிரி இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. கடைசி படம் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆஸ் ஏ ஃபேனா, ஆஸ் ஏ பிரதரா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஆக்சுவலாக சினிமாவில் என்னும் போது கண்டிப்பாக 100% அண்ணனை மிஸ் பண்ணுவோம். அவரை மாதிரி ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி ஃபீலாக பேசுறதுக்கு, மோட்டிவேஷனாக பேசுறதுக்கு தமிழ் சினிமாவில் அடித்து சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் இல்லை, இதுக்கப்புறமும் இருக்க போகிறதில்ல. ஸோ எங்கள் அண்ணன் சினிமா தாண்டி மேலே போயிட்டாரு. ஆனால் அக்செப்ட் பண்ண பெரிய லாஸ். அக்செப்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் யாருக்குமே இருக்காது. இந்த அளவுக்கு கிரேஸ் யாருக்குமே இருக்காது. அது அவர் மட்டும் தான். அவர் ஃபேமிலி பண்ண முடியுமான்னு ஃபேமிலி ஃபேன் பேஸும் இருக்காது. படம் கரெக்டாக 3 hours 3 minutes. சிங்கிள் மேன் ஷோ தான். ஒரே ஆள் தூக்கி பிடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டரு அப்பப்போ வருவாங்க போயிடுவாங்க, தவிர ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் அண்ணனை பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க தேவையில்ல. சில்ட்ரன்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, உமன்ஸுக்கு எல்லாருக்குமே நல்ல மெசேஜ் இருக்கு. அப்படியே எல்லாரும் பார்க்கலாம். தெரியல, எல்லாரும் பார்க்க எது சூப்பரா இருக்கு. அதான் ஒரு ஆளை சுத்தி எவ்வளவுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமா எடுக்க முடியுமோ பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. வினோத்தோட பெஸ்ட் சொல்லலாம். ஒரு 2 minutes அவரோட படத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டாங்க. அது எல்லாருக்குமே கண்ணு கலங்கிடுச்சு. அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யாரும் ஓவர் ஆக்டிங் ரொம்ப ஆக்ஷன் இருக்கிறது அப்படிலாம் இல்ல. எல்லாமே சூப்பரா எக்ஸ்ட்ரா ரொம்ப ஆக்ஷனா இருக்கிறதுனால மேபி ஃபேமிலி கொஞ்சம் டிஸ்ட். ஆனா படம் பிளாஸ்ட். படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேசரிலாம் இல்லை, வெறும் பிரியாணி தான் இது. ஓகேங்களா? அதாவது ஒரு சீனும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தோம் ப்ரோ. அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு பிளேயராக இருக்கிறாங்கன்னா ஃபைனலில் எப்படி இறங்கி வேலை பார்ப்பாங்களோ, ஸோ அதேமாரி சேம் அண்ணன் லாஸ்ட்டு படம் அண்ணன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே உள்ளே இறக்கி மொத்தமாக முடிச்சிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா ப்ரோ, சின்ன பசங்க நினச்சா அவங்க விஜய் மாமா படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகும். சென்சார் இல்லாமல்
இல்லாமல் வந்து போடுவாங்க ஓகேங்களா. சாரி சென்சாரோட போடுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ரசித்து பாருங்கள் குட்டீஸ். விஜய் மாமா படம் தேட்டர் வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. சில விஷயங்களால் அது வர யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. எனிவேஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இந்த படம். டிவியில் பார்த்து ஓடி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்கிறேன், எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஃபேர்வெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. லாஸ்ட்டாக இந்த ட்ரிபியூட் வீடியோ போட்டாங்க, அந்த குஷிலேருந்து லாஸ்ட்டாக அண்ணன் வந்து நடித்த வரைக்குமே போட்டாங்க. லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து த பிகினிங் சொல்லிட்டு அண்ணன் ஓட்டு விரல காட்டி அதுக்கு போட்டாங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் அண்ணன் ஆடியோ லான்ச்சில் நடந்த வாக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது எமோஷனலாக காணிச்சு. யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏன்ச்சி டைட்டில் கார்டு போட்டோன்னே அந்த என் கார்டு போட்டோன்னே வந்து யாரும் வெளியே வரல. எல்லாருமே உட்காந்து ஃபுல் வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தோம். ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. அது ரீசன் ஏ சரி ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு படம் பார்த்தா நமக்கு புரிய வரும். சில விஷயங்கள் அதில் இருக்குது, ஸ்பாயில் பண்ண ஆசைப்படல. நல்லா நல்லா நடிச்சுக்கிறாங்க ப்ரோ, அவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்க. பாட்டு அனிருத் தரம் இறங்கி வேலை பார்க்குறாரு ப்ரோ. ரொம்ப தரமாக அனிருத் செஞ்சுட்டாரு. ராக் ஸ்டார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு ப்ரோ. அது கச்சேரி பாட்டு சரி, ராவண மவன் அந்த பாட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. செம்ம சூப்பராக இருந்துச்சு படம், செம்ம மாசாக இருந்தது. ஃபீமேல் சேஃப்டிக்காக தளபதி வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes பேசியிருப்பார். உண்மையாகவே அது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப நல்லா இருந்தது. எழுந்து நின்று கிளாப் தட்டணும் கத்தணும் போல அப்படி இருந்தது. உண்மையாகவே இப்போ அவர் வந்து சிஎம்மா அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாருன்னா இன்னும் செம்ம மாசா இருக்கும். படத்துல மட்டும் இல்லாம இதுலயுமே ரியல் லைஃப்லயுமே அவர் பண்ணா செம்ம சூப்பரா இருக்கும். அந்த சீன் வந்து சூப்பரா இருந்தது. சொல்றதுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, நீங்க பாத்தீங்கன்னா அது புரியும். செம்ம மாசம் அந்த படம் ஃபுல்லாவே மாசு தான், வேற எதுவுமே இல்லை. எல்லாரும் வந்து பாலிடிக்ஸ் ஓரியன்ட்னு சொன்னாங்க, பாலிடிக்ஸ் தான், ஆனா அதை பேஸ் பண்ணியே ஸ்டோரி இல்லை. செம்ம சூப்பராக எடுத்துருந்தாங்க. ஃபேன்ஸ்க்குமே வந்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அதில் பாலிடிக்ஸ் கான்டென்ட்டும் போட்டு செம்ம சூப்பராக இருந்தது. படம் லீக் ஆனால் நான் திருப்பியும் இன்னைக்கு நைட்டு போய் பார்க்க போகிறேன். ஒரு சீன் கூட பார்க்கல நான். ஆல்ரெடி இப்போ நான் FDFS பார்த்தேன், திருப்பியும் நான் நைட்டு போய் பார்க்க போகிறேன். திருப்பி பார்க்கணும் போல தான் இருக்குது. அது லீக் ஆன மூவி மாதிரியே இல்லை சுத்தமாக. செம்ம சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே படம் நல்லா இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, ஃபுல்லாக வந்து டிஎம்கே அதை இது பண்ணி தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. படத்தை பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. பெண்களுக்காக மோஸ்டா ஒரு 70% சொல்லலாம். ஆமா 70% வந்துட்டு அவர் வந்து ஃபுல்லாவே விமென்ஸ் பத்தி தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது பெண்ணுங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் வந்திருக்கு, இப்படிதான் இருக்கணும். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து போல்டா இல்லாத பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இனிமேட் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் கிடைச்சிருக்கும். சூப்பரா இருக்கு. இட்ஸ் ஆசம். அவங்க எல்லாம் சும்மா பண்றாங்க, வந்து பார்க்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கத்தி தொண்டையே போயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். எப்படி போச்சு போனதே தெரியல. சூப்பர். படம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வெயிட் பண்ணி ஒரு வரப்பிரசாதங்க. இந்த மாதிரி படம் இது வரைக்கும் பார்த்துட்டும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு கடைசி படம் டைட்டில் கார்டில் 3 மணி நேரம் எனக்கு லேக் அடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, உள்ள ஒரு சீனை சேர்த்துக்கிருப்பாங்க, ஒரு பிஜிஎம்மும் சேர்த்துக்கிருப்பாங்க. உள்ளே கேட்குற சத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் படம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி எப்படி சொல்றது, 6 மாதம் கவுண்டர் கார்டில் வெயிட் பண்ணி, சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணி, கடைசியாக வந்து அது எல்லாமே பே ஆஃப் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ வெறும் தளபதி விஜய்னு வந்திருக்கோம், இப்போ சிஎம் விஜய்னு வருது. நாங்கள் சிஎம் தளபதி விஜய் ரொம்ப மொத்த தேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி எர்த்குவேக்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன் அது. அந்த மாதிரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அந்த 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 அளவுக்கு என்ஜாய்மெண்ட், அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் யார்கிட்டையுமே இதுக்கு பார்த்துருக்கிறேன். அந்த ஒரு டைட்டில் கார்டுக்காக இன்டர்வல் சீன் பக்காவாக இருந்துச்சுங்க. அந்த ஃபைட் சீனுக்கு அப்புறம் அவர் வந்து ஐ எம் கம்மிங்னு சொல்லிட்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருப்பாங்க. அந்த பிஜிஎம், அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் மாதிரி போட்டாங்க. தியேட்டர்லேருந்து ஒருத்தவங்க கூட அழுவாமல் போகல. நானும் அழுதேன், நான் அழுவலன்னா சொல்லலை. ஒருத்தவங்க கூட அழுவாமல் போகல. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு பிறந்ததுலேருந்து நான் அவரை தான் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ அப்படி ஒரு ஆக்டர் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பாட்டெல்லாம் எப்படி இது வரைக்கும் நம்ம வீடியோ சாங்ஸில் பார்த்துருப்போம், லிரிக்ஸாக பார்த்துருப்போம், வீடியோ சாங்ஸாக பார்க்கும்போது அனிருத் ஐ லவ் யூடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்காருங்க, ஒரு லைனு ஒரு பீஜமே செதுக்கி இருக்காரு. படம் லீக் ஆயிடுச்சு, ஃப்ளாப் படம் என்னென்னமோ சொன்னாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி இருக்காங்க, ஒரு பாட்டு ஒரு பீஜம். அனிருத்துக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். படம் உண்மையிலேயே பிளாஸ்ட்ப்பா, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சந்தோஷம் கலந்த ஒரு எமோஷன். படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இதுக்காக தான் நாங்கள் வரோமே, அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்றது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படின்னாக்கா, 1.5 கோடி பேர் பார்த்த இந்த படத்துக்கு இன்றைக்கும் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா இளைய தளபதியிலேருந்து அவர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தளபதியாக மாதிரி இன்றைக்கி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டராக மாறும்போது நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து போட்டுருவாங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்து எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்கள் தான் முதல்ல அதை பார்க்குறோம். அந்த சோஷியல் மீடியாவில் போடுறாலே நாங்கள் தான்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் நானே சொன்னேன், படத்துக்கு ஆன் டைம் போயிருங்கடா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வரும்டா, அதை மிஸ் பண்ணிட்டு போயிடா, அதுக்காக தான் நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இது கேசரியும் இல்லை, பிரியாணியும் இல்லை, அதையும் தாண்டி வேற, அதாவது வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இது உண்மையிலேயே. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க, லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அழுது வெளியில் வரோம், அந்த எமோஷனோட வெளில வரோம் அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க நீங்கள், இது வேற மாதிரி இருந்துச்சு இது உண்மையிலேயே. அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு. ஒரு கேரக்டர் ஒன்று வருது அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் தேவையில்லை, அந்த கேரக்டரை கடந்து அடுத்தடுத்து போகலாம். ஆனால் அந்த கேரக்டர் கொண்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு எண்டிங்கை முடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ப்ராப்பராக வந்து எச் வினோத் வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காரு, நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. தளபதிக்காக நிறைய மெனக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில். இப்படி தான் இருக்கணும், இது இப்படி வச்சா தான் நல்லா இருக்கும், இந்த கேமரா ஆங்கிள் இப்படி இருக்கணும், இதை தான் வந்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக பார்த்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் வந்து உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, படத்தில் பாட்டுக்கு எழுந்து ஆடி பார்த்துருக்கீங்க நீங்கள், ஃபைட் சீனுக்கெல்லாம் எழுந்து ஒவ்வொருத்தம் பார்த்தீங்கன்னா சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அந்தளவுக்கு ஃபைட் சீன் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொரு படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துருக்குமா இல்லை இப்போ ரிலீஸ் ஆனது? இல்லை, இந்த படம் எடுக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும்னு எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று, முன்னாடி வந்திருந்தாங்க கண்டிப்பாக 200 சீட்டு குறையாமல் ஜெயிச்சிருப்பாரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ரிலீஸ் ஆனது அந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ன்றதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படம் முழுக்க எடுக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் பேசுகிற மாதிரி தான் எடுக்கப்பட்டிருது. ஓகே, அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இது ஒரு கடைசி படம், எந்த அளவுக்கு எமோஷனலாக அந்த படத்தை நீங்கள் பாருங்க. ஆமாம், இந்த படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குஷியில் அந்த பஞ்சி ஜம்பிங்லேருந்து லாஸ்டோட பயணம் அப்படியே காட்டும் போது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் இது கிடைக்காது, அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸாக இருக்கட்டும், ஒன் லாஸ்ட் மூவியாக எதுவுமே இதுக்கப்புறம் இது வராதுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு தேட்டர் நார்மலாக நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவோம், போவோம், நம்ம பாட்டு டிக்கெட் எடுப்போம், உள்ளே போயிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே தேர்வு திருவிழாமாக இருந்துச்சு. இதெல்லாம் இனிமேல் இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க, அதுவும் HD பிரிண்ட்டில் பார்த்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தேட்டரில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தாங்கிற மாதிரி அப்படியே உள்ளே வர முடியல. காலைல ரோஹிணி உள்ளே வர முடியல, அந்தளவுக்கு ஒரு க்ரௌடு. எப்படிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ல டிக்கெட் விற்கிறானுங்க இந்த படத்துக்கு. ஏன்னா நான் ஏன்டா அவ்வளோ கொடுத்து பார்க்கணும் போட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த படத்தை ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் நான் பரவாயில்ல கொடுத்து பார்ப்பேன்னாக்கா படத்துக்கு அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது உண்மையிலேயே. வேறு லெவல் வரும். ரொம்ப இன்னும் அந்த தாக்கத்தில் தான் நாங்கள் வெளியே வரல. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சு, டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே படத்தில், அது மேபி பிகாஸ் ஆஃப் த வைலன்ஸ் ப்ரோ. நிறையா மக்களுக்கு தேவையான விஷயங்கள், உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சைல்டு சேஃப்டி, அவங்களுக்கு தேவையான செக்ஸ் எஜுகேஷன் பற்றிலாம் தளபதி பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இருக்குது. அது கூட அந்த வைலன்ஸ் இருக்காங்களா மேபி வந்திருக்கலாம். வைலன்ஸ்னால மட்டும்தான், மற்றபடி 18+ கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி தான். கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, அல்ட்ரா கூஸ் பம்ப்ஸ். அது ஒரு மீன் மெட்டீரியலாக மாறும்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர். முன்னாடியே இது எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இதை தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இது ஆன்லைனில் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இது நடக்காது, இது ஒரு ஜோக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏளனம் பண்ணாங்க. ஆனால் இது இன்றைக்கி திரையில் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சர்ரியலாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அல்ட்ரா கூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட். ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்து தான் நல்லா இருக்குமா, இல்லை இப்போ வருது தான் நல்லா? இல்லை, எப்போ வந்தாலும் தளபதி படம் தான் ப்ரோ. திருவிழா தான், தளபதி படம் வர அன்னைக்கு திருவிழா தான். அப்போ வந்திருந்தா அரசியல் சூழ்நிலையில் மேபி இன்னும் சாதகமாக இருந்திருக்கலாம் தளபதிக்கு. பட் எனிவேஸ் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இன்னும் சாதகமாக இருந்து இன்னொரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். 3 மணி நேரம் ரொம்ப லென்த்தா இல்லையா ப்ரோ? கடைசி படம் ப்ரோ இது. நாங்கள் இன்னொரு 3 மணி நேரம்னா கூட பார்த்துருப்போம் ப்ரோ. அந்த 3 நிமிஷம் வீடியோ இருந்துச்சு கடைசியில் போஸ்ட் கிரெடிட் சீன், அதே ஒரு 3 மணி நேரத்துக்கு போட்டால் கூட எல்லாரும் பார்க்கறதுக்கு தயார் ப்ரோ. கடைசியாக அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு இருக்கும்போது இது வந்து 3 மணி நேரம் லென்த்து, அதெல்லாம் வச்சே இல்லை இங்கே. ஸோ தளபதி இனிமேல் நடிக்கவே மாட்டார், அதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்லிட்டேனே ப்ரோ, எங்களுக்கு அவர்
நடிக்க மாட்டான்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு ஒரு பெரிய கடமை உணர்ச்சியோட ஒரு பொறுப்போட தளபதி வேற ஒரு கட்டத்துக்கு வேற ஒரு சூழல் நகர்ந்து போயிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு இது ஒரு சின்ன வருத்தம் தான், நடிக்க மாட்டாருன்னு. ஆனால் அதை விட பெரிய பொறுப்பு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் கையில் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் அதை பார்க்க நகர்ந்து போயிட்டனால அது வேற இது வேற தான். இது வருத்தம், ஆனால் அது ரொம்ப சந்தோஷம். அவரை வேற எதுக்கும் போகல, அவர் தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ வேற எங்கேயும் ஒரு சினிமா விட்டுட்டு போகல. அவருக்காக சப்போர்ட் பண்ணி அவருக்காக இத்தனை வருஷம் இருந்த ஃபேன்ஸுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அங்கே போயிருக்கனால நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது சொல்லணும்னா அந்த ஜனநாயகத்தை பற்றி நான் சொல்லுவேன். இப்போ தளபதி திருவிழா ப்ரோ, ஒன் லாஸ்ட் டான்ஸ். பூஜா மந்தா ஆக்டிங்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. ரோஹிணி தேட்டருக்கு வந்தோம், படம் சூப்பராக இருக்குது. படம் வேறு லெவலு, பிளாஸ்ட்டு. தளபதி பற்றி உங்களுக்கு சொல்லவா வேணும்? தளபதி வேறு லெவலு, அவருக்கோசம் ஒரு பாட்டு. தமிழ்நாட்டு தங்கம் எங்கள் தளபதி தான் சிங்கம், பேசும் பேச்சில் நியாயம் இருக்கோங்க, எங்கள் தளபதி தான் நடந்து வந்தா விசில் தெரிக்கோங்க. தமிழ்நாட்டு தங்கம் எங்கள் தளபதி தான் சிங்கம், பேசும் பேச்சில் நியாயம் இருக்கோங்க, எங்கள் தளபதி தான் நடந்து வந்தா விசில் தெரிக்கோங்க. ஏ தங்கோண்டா விஜய் அண்ணன் சிங்கண்டா, அண்ணன் பேரு தான் இருக்கும் எங்கொண்டா. ஏ தங்கோண்டா விஜய் அண்ணன் சிங்கண்டா, அண்ணன் பேரு தான் இருக்கும் எங்கொண்டா. தமிழ்நாட்டு தங்கம் எங்கள் விஜய் அண்ணன் சிங்கம், பேசும் பேச்சில் நியாயம் இருக்கோங்க, எங்கள் விஜய் அண்ணன் நடந்து வந்தா விசில் தெரிக்கோங்க.